நாம் கடந்த வாரத்தில் பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் அல்லாவிட்டால் அபிஷேகம் என்னவென்று பார்த்தோம். அதனுடைய முன்னுரையை நாம் பார்த்தோம். ஏனென்றால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானம் இல்லாவிட்டால் நீங்கள் பரலோகம் போக முடியாது, அந்நிய பாஷை பேசினால் பேசாவிட்டால் பரலோகம் போக முடியாது என்ற கொள்கையும், இன்னொரு கூட்டத்தார் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் சொந்த ரட்சகராக மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டாலும் பாவத்தின் மேலே விடுதலையோ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வாஞ்சையோ உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு வழிவகையோ இல்லை. பரிசுத்தாவினுடைய இரண்டாவது அபிஷேகம், இரண்டாவது ஆசீர்வாதம் ஆகிய பரிசுத்தாவினுடைய ஞானஸ்நானத்தை, அபிஷேகத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு போதனையை நாம் பார்த்திருக்கிறோம். There are two aspects to the baptism of the Holy Spirit, the teaching that is going around. Number one, if you don't speak in tongue by the anointing, by the baptism of the Holy Spirit, you don't go to heaven. You are not qualified to enter into heaven. Number two, in order for you to have a victorious Christian life, to receive the blessings of God that are enshrined in the Word of God, you need to be baptized as a second experience subsequent to salvation. So these are the two angles to one teaching called baptism of the Holy Spirit. So we have dealt with the introductory part last week, and we are going to continue our study on the baptism of the what do we mean by baptism of the Holy Spirit according to the Word of God. பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் என்றால் வேதப்படி என்னவென்று பார்ப்பதற்காக நாம் போன வாரம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே காலம் நிறைவேறுதல் என்பதை குறித்து படித்தோம். எப்படி இயேசு கிறிஸ்து சரித்திரத்திலே பிறக்க வேண்டுமோ, அவர் நித்தியமானவராய் திரியேக தெய்வத்திலே இரண்டாவது நபராய் இருந்த பொழுதும் இந்த உலகத்திலே சரித்திரத்திலே அவர் பிறக்க வேண்டும், இரட்சகராக பிறக்க வேண்டும், மரிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இந்த ரட்சிப்பின் திட்டத்திலே சரித்திர கோணத்தை நாம் கவனித்தோம். அதே போல பரிசுத்த ஆவியானவரும், பரிசுத்த நித்திய ஆவியானவர், அவரும் தெய்வ குணமுடையவர். பரிசுத்த ஆவியானவரும் ஒரு கட்டத்திலே இந்த சபையின் மேலே ஊற்றப்பட வேண்டும் என்ற கால நிர்ணயம் இருக்கிறது என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே பல பின்னணியிலே நாம் பார்த்தோம். அதை அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வலியுறுத்தி சொன்னதை நாம் பார்த்தோம். நீங்கள் இங்கே காத்திருங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற இங்கே காத்திருங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தம் எங்கே? பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவாமே சொல்லியிருக்கிறார், நான் போவேனே ஆகில் தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவினர் வருவார் என்று சொன்னார். ஆகவே அந்த அடிப்படையில் ரட்சிப்பின் திட்டத்திலே ரட்சிப்பின் காலம் என்று ஒன்று இருக்கிறது. The salvation order, there is something called the history of salvation, the historical aspect of salvation. When on a particular time, on an appointed time, when the fullness of time came, Christ had to come this world. Similarly, the Holy Spirit God has to be poured upon the church at the appointed time of the divine calendar. ஆகவே அதைத்தான் பெந்தெகோஸ்தே நாளிலே நடந்தது என்பதாக நாம் கடந்த வாரத்திலே முடித்தோம். அப்படி நாம் பார்க்கும்போது பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானத்தை பெறுவதற்காக மனிதன் எதையும் முயற்சி செய்ய வேண்டாம் என்பதை நாம் பார்த்தோம். There is no mandatory qualification that is expected from man or believers for that matter. It is the divine calendar that is implemented. So we started Acts chapter 2, and we just, as by way of introduction, we have seen the word on the day of Pentecost. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே நாம் படித்தோம். அதிலே அந்த ரட்சிப்பின் திட்டத்திலே சரித்திர கோணத்தை படித்தோம். பரிசுத்த ஆவியானவர் சபையிலே ஒரு நாள் ஊற்றப்பட வேண்டும். அது கடவுளுடைய தீர்மானத்திலே வந்தது. மனிதர்கள் காத்திருந்ததினாலே வரவில்லை, மனிதர்களே ஆண்டவர் காத்திருக்க சொன்னார். ஏனென்றால் அந்த ரட்சிப்பின் திட்டத்திலே சரித்திர கோணம் இருக்கிறது என்பதனாலே. ஆகவே பெந்தெகோஸ்தே நாள் என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடினார்கள். இங்கே கடந்த வாரத்திலே பெந்தெகோஸ்தே நாள் என்பதனுடைய பழைய ஏற்பாட்டு கோணத்திலே மெதுவாக பார்த்தோம். அதனுடைய விரிவாக்கத்தை இன்றைக்கு படிக்கலாம். மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், பெந்தெகோஸ்தே என்பது 50வது என்பது அர்த்தம்.
எதிலிருந்து 50வது? லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை மறுபடியும் திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அந்த முதல் 3 பண்டிகைகளிலே முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, முதல் மாதம் 15ஆம் தேதி. அதற்கு பிறகு 3 நாள் 2 நாள் கழித்து முதல் கனியினுடைய பண்டிகை. அடுத்தது 7 வாரங்கள் கழித்து 49 நாள் முடிந்து 7 × 7 49 நாட்கள் முடிந்து 50வது நாள் வாரங்களின் பண்டிகை, இல்லாவிட்டால் அறுப்பின் சேர்ப்பின் பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. கோதுமை அறுவடையை அவர்கள் சேர்க்கக்கூடிய பண்டிகை. இப்ப இந்த 3க்கும் உள்ள தொடர்பை பார்க்கலாம். பஸ்கா பண்டிகை என்பது கிறிஸ்து என்பதை நாம் தெளிவாக படித்தோம். கிறிஸ்து என்றால் நம்முடைய பஸ்காவாகி அவர் பலியிடப்பட்டார். 2 நாள் கழித்து ஆண்டவர் உயிர் தெழுந்தார். அதைத்தான் முதல் கனியினுடைய பண்டிகை என்று படித்தோம். இயேசு கிறிஸ்து மரித்தவர்களில் முதற் பலனானார் என்று 1 கொரிந்தியரிலே படித்தோம். அதற்கு பிறகு 50 நாள் 49 நாள் முடிந்த 50வது நாள் அந்த கோதுமை மணிகளை சேர்த்து அவைகளை அப்பங்களாக சுட்டு 2 அப்பங்களை சுட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார்கள். அதைத்தான் அந்த சம்பவம் தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை என்று சொல்லும் போது பழைய ஏற்பாட்டில் அதற்கு சம்பந்தம் இருக்கிறது. ஏற்கனவே நாம் பல சமயங்களிலே பல கோணங்களே படித்திருக்கிறோம். புதிய ஏற்பாடு எழுதப்படும் இந்த சம்பவங்கள் நடக்கும்போது புதிய ஏற்பாடு நம்முடைய கரத்தில் இருக்கிறது போல எழுதப்படவில்லை. புதிய ஏற்பாடு சம்பவங்கள் நடக்கும்போது பழைய ஏற்பாட்டினுடைய தொடர்ச்சி தான் இருக்கிறது. அப்ப பெந்தெகோஸ்தே பண்டிகை என்றால் அவர்கள் பழைய ஏற்பாட்டு தொடர்படுத்தி அந்த நாளிலே கூடுகிறார்கள், ஒருமனப்பட்ட ஒரு இடத்திலே கூடுகிறார்கள். அந்த பண்டிகை தான் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த 50வது நாள் என்று சொல்லக்கூடிய அந்த சேர்ப்பின் பண்டிகை. கோதுமை மணியை சேர்த்து கடவுளுக்கு அந்த முதல் கனியை நன்றி செலுத்தும் பண்டிகையாக நாம் பார்க்கிறோம். அதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே திடீரென்று பெந்தெகோஸ்தே பண்டிகை வரவில்லை. பழைய ஏற்பாட்டினுடைய தொடர்ச்சியைத்தான் நாம் இங்கே படிக்கிறோம். அதை நாம் எங்கே படிக்கிறோம் என்றால் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே. ஏற்கனவே ஒருவேளை இந்த செய்தியை பார்க்கிறவர்கள் இந்த யூதர்களுடைய பண்டிகைகளை பற்றி 7 பண்டிகைகளை பற்றியும் ஒரு செய்தி, ஒரு வேத பாடம் நடத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் யூடியூபிலே போய் அதை நீங்கள் தேடினால் அந்த பகுதியை கண்டுபிடிப்பீர்கள். அதை முழுமையாக நாம் பார்க்கவில்லை. ஆனால் 6ஆம் வசனத்தில் அந்த முதல் மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாட வேண்டும். அதற்கு பிறகு முதல் கனியை கொண்டு வர வேண்டும். அதற்கு பிறகு பாருங்கள் 16ஆம் வசனத்தை பாருங்கள், 15-16 வசனங்கள். நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு முதல் நாள் முதற்கொண்டு, ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு, அப்ப 7 வாரங்கள் என்றால் 49 நாட்கள் நிறைவேறின பின்பு, அதாவது அந்த முதல் கனியை கொண்டு வருகிற அந்த பண்டிகைக்கு பிறகு, முதல் கனி கர்த்தருடைய உயிர்த்தெழுதல், பஸ்கா பண்டிகை அவருடைய மரணம், முதல் கனி அவருடைய உயிர்த்தெழுதல். இப்பொழுது பெந்தெகோஸ்தே பண்டிகை தான் இப்பொழுது 16ஆம் வசனத்திலே லேவியராகமம் 23:16 படிக்கிறோம். 7ஆம் ஓய்வு நாளுக்கு, ஓய்வு நாள் சனிக்கிழமை, 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, அதிலிருந்து 49 நாள் கழித்து 50வது நாள் பெந்தெகோஸ்தே நாள். அந்த நாளிலே 50ஆம் நாள், நான் மறுபடியும் அந்த வார்த்தையை வலியுறுத்தி சொல்கிறேன், 50th, அது இங்கே தெளிவாக இருக்கிறது. 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். அதை செலுத்தும் போது அப்பங்களை சுட்டு கொண்டு வர வேண்டும், மெல்லிய மாவிலே அப்பங்களை சுட்டு கொண்டு வர வேண்டும். இதைத்தான் இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். இந்த பண்டிகை தான், அந்த பண்டிகை நாளிலே தான் பரிசுத்த ஆவியானவர் சபையிலே ஊற்றப்படுவதற்காக தேவன் நியமித்த நாள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்களை பார்த்து, நீங்கள் இங்கே தரித்திருங்கள், காலம் வரப்போகிறது. அந்த நாள் ஏற்கனவே தேவனால் நியமிக்கப்பட்ட காலம், பழைய ஏற்பாட்டினுடைய தொடர்ச்சி அது. அந்த நாளிலே நீங்கள் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை, பரிசுத்தாவினுடைய ஞானஸ்நானத்தை பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இது மிக முக்கியமானது. ஏற்கனவே நாம் கடந்த வாரத்திலே படித்தோம். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் 2 வகைப்படும். ஒன்று வார்த்தையினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், இன்னொன்று படங்களாக சொல்லப்பட்டது. ஏற்கனவே நாம் கடந்த வாரத்தில் படித்தோம். இதோ கன்னியை கற்பவதே அவர் குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மான் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். ஏசாயாவிலே படிக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றி நேரடியாக சொன்னது. அது வார்த்தையினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். படத்தினாலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை யாருக்கு அடையாளம்? பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா பண்டிகை
கொரிந்தியரிலே நாம் படித்தோம் 2 கொரிந்தியர் 5:7 நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டாரே. ஆகவே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்களை இப்படி இரண்டாக பிரிக்கிறோம். The Old Testament prophecies are divided into two major categories. Number one, the verbal prophecies. Number two, the pictorial prophecies. What is verbal? According to Isaiah chapter, I think 6, 7 and 9, that the virgin will conceive and bear a child, and you will call him Emmanuel. That is Jesus Christ. And what is picture prophecy or pictorial prophecy? That the Passover festival. And according to 2 Corinthians 5:7, Paul is saying to Corinthians that our Passover, our Passover, Christ has been sacrificed. So there are two elementary divisions in the Old Testament with regard to prophecies, verbal and pictorial. They both point to Christ. So that is how we see. அதே போல அந்த நிலைக்காலிலே ரத்தம் பூசப்பட வேண்டும் என்று சொல்லும்போது மேலே இருந்து பார்த்தால் அந்த நிலைக்காலிலே ரத்தம் பூசப்பட்டது சிலுவை போன்ற அடையாளம் இருக்கும். அதை பார்க்கும்போது சங்காரத்தூதன் கடந்து போகிறார். இப்படி பழைய ஏற்பாட்டிலே இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். இந்த பஸ்கா பண்டிகை என்பது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்து கானான் தேசத்திலே பிரவேசிப்பதனுடைய நிச்சயத்தினுடைய அடையாளம் தான் பஸ்கா பண்டிகை. Passover has been instituted by God to commemorate the exit or the exodus of Jews from the Egyptian bondage and their journey to the promised land. That is a picture of Christ, our salvation, that we are redeemed from the bondage of Egypt, Satan, and we are being translated into the kingdom of Christ, and we are on our way to the eternal Canaan, that the promised land. அப்படி பார்க்கும்போது அந்த பஸ்கா பண்டிகை என்பது முதல் மாதம் 14ஆம் தேதி இரவில் ஆரம்பித்து அடுத்த நாள் 15ஆம் தேதி வரைக்கும் அது செய்யப்படுகிறது. ஏற்கனவே லேவியராகமம் 23 படித்தோம். அப்போ நிசான் மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதம், அதற்கு பிறகு 2 நாள் கழித்து முதல் கனியினுடைய பண்டிகை. அப்போ ஆண்டவர் மரித்தது அந்த பஸ்கா பண்டிகை இன்றைக்கு, அதைத்தான் வெள்ளிக்கிழமை என்று சொல்லுகிறோம். சனிக்கிழமை ஓய்வு நாள், யூதர்களுடைய பண்டிகை. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய உயிர்த்தெழுதல், முதல் கனி. இயேசு கிறிஸ்து மரித்தவர்களில் முதற் பலனானார் என்று கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. பவுல் கொரிந்தியருக்கு சொல்லுகிறார், கிறிஸ்து மரித்தவர்களில் முதற் பலனானார். He is the firstborn from among the dead. மூன்றாவது, அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த கோதுமை மணியினுடைய அந்த திரட்சியை எடுத்து, அறுவடையை எடுத்து அவர்கள் என்ன செய்வார்கள்? மாவாக பிசைந்து அதை கொண்டு வந்து என்ன செய்வார்கள்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக படைப்பார்கள். அதைத்தான் என்னவென்று சொல்லுகிறோம்? பெந்தேகொஸ்தே நாள் என்று சொல்லுகிறோம். அப்பொழுது முதல் கனி என்றால் அசைவாட்டும் கதிரை கொண்டு வந்து காண்பிப்பார்கள். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அந்த 7 பண்டிகையும் இருக்கிறது. அசைவாட்டும் கனியை படைப்பார்கள். ஆனால் இந்த நன்றாக கவனியுங்கள். மறுபடியும் வேண்டுமென்றால் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திற்கு செல்லுவோம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே, நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கும் மறுநாள் முதற்கொண்டு, அதாவது அந்த பஸ்கா பண்டிகை முடிந்தவுடனே ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் அந்த அசைவாட்டும் கனியை கொண்டு வருவார்கள். அசைவாட்டுதல் என்றால் இதையெல்லாம் ஏன் பின்னணியிலே படிக்க வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தை விளங்கிக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அசைவாட்டும் கனியை அவர்கள் கொண்டு வந்து ஒரு விளைந்த அந்த பார்லி, அந்த விளைந்த அந்த நிலத்திலே போய் அங்கங்குமாக சில கதிர்களை கொண்டு வந்து பார்ப்பார்கள். ஓ, இந்த விளைச்சல் நன்றாக இருக்கிறது என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக கொஞ்சம் கதிர்களை கொண்டு வந்து அசைவாட்டுவார்கள். அப்படி என்றால் இது முதல் கனி, ஆண்டவர் இன்றைக்கு இப்பொழுது அறுவடையை கொடுக்க போகிறார் என்று அங்கங்கே பறித்து, ஒரு இடத்துல மாத்திரமல்ல பல இடங்களிலே பறித்து கொண்டு வந்த ஒரு கொத்தை கொண்டு வந்து அசைவாட்டுவார்கள். அசைவாட்டி முதல் கனி, ஆண்டவர் இந்த வருஷத்திலே நல்ல அறுவடையை கொடுக்க போகிறார் என்பதற்கான அடையாளம். அது எது? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினாலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி விசுவாசித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலிலே பங்கடைவார்கள். முதல் கனி வந்துவிட்டது என்பதற்கு அடையாளமாக அசைவாட்டும் கதிர்களை காண்பிப்பார்கள்.
அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? 7 வாரங்கள் கழித்து 49ஆம் நாள் முடிந்த 50ஆம் நாளிலே அசைவாட்டும் கதிர்களை காண்பிக்க மாட்டார்கள். இப்பொழுது நன்றாக கவனியுங்கள், இதிலேதான் ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. 17ஆம் வசனத்தை பார்க்கலாம். 50ஆம் நாளிலே ஒரு மரக்காலிலே 10 பங்காகிய மெல்லிய மாவிலே மாவை அரைத்து, அந்த மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாயிருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களில் இருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வாருங்கள். இங்கே நாம் என்ன படிக்கிறோம் நன்றாக பாருங்கள். அந்த 3ஆம் நாள் பஸ்கா பண்டிகைக்கு பிறகு 3ஆம் நாள் உயிர்த்தெழுதலை ஞாபகப்படுத்தும் அந்த அசைவாட்டும் கதிரை கொண்டு வரும்போது, இது முதல் கனி, ஆண்டவர் நல்ல விளைச்சலை கொடுத்து விட்டார், நமக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி படைக்கிறோம். ஆனால் 7 வாரங்கள் கழித்து கோதுமையை மாவாக பிசைந்து, நன்றாக பிசைந்து, அதுல ஆவிக்குரிய அர்த்தத்தை பார்க்கலாம். அதுல 2 அப்பங்களை, புளிப்பாக செய்யப்பட்ட அப்பத்தை கொண்டு வர வேண்டும். பஸ்கா பண்டிகையிலே நன்றாக கவனிக்க வேண்டும், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. 6ஆம் வசனத்தை பாருங்கள், லேவியராகமம் 23:6. பஸ்கா பண்டிகை என்பது புளிப்பில்லாத அப்பத்தை அதை நீங்கள் சுட வேண்டும், அதை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏன்? பஸ்கா பண்டிகை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு சமானம். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் எந்த பாவமும் இல்லாத மாசற்ற மரணத்தினுடைய அடையாளமாகவே புளிப்பில்லாத அப்பத்தை பஸ்கா பண்டிகையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புசிக்க வேண்டும். ஆனால் இங்கே புளிப்பாக செய்யப்பட்ட பானம் 2 அப்பங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். இது எதை காட்டுகிறது? இப்பொழுது மாவாக பிசைய வேண்டும். உங்களுக்கு தெரியும், அசைவாட்டும் கதிர் என்று சொல்லும் போது அது பிரிந்திருக்கும். ஆனால் அது கதிரை, எதற்காக அசைவாட்டும் கதிரை கொண்டு வருகிறார்கள்? உயிர்த்தெழுதலினுடைய நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினாலே நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, நல்ல ஒரு விளைவு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அர்த்தம். ஆனால் 7 வாரங்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திர சேர்ப்பின் பண்டிகையிலே அந்த மாவை பிசைந்து நன்றாக அந்த மாவை இணைக்க வேண்டும். ஆகவே இது சபை விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள்ளாக முழுமையாக இணைக்கப்படுகிறார்கள் என்பதற்கான அர்த்தம். ஆகவேதான் மாவை அசைவாட்டும் கதிரை அல்ல, நன்றாக இணைக்கக்கூடிய பிசைந்த மாவை கொண்டு வந்து புளிப்புள்ள மாவு, புளிப்புள்ளது என்று சொன்னால் அந்த பிசைந்த மாவு கிறிஸ்துவனுடைய சபையாக இருந்த பொழுதும் இன்னும் பரிபூர்ணமாகவில்லை என்பதற்கு அடையாளமாக புளிப்புள்ள பாகம் பண்ணப்பட்ட அந்த அப்பங்களை, 2 அப்பங்களை கொண்டு வர வேண்டும். பஸ்கா பண்டிகையிலே புசிக்க வேண்டியது புளிப்பில்லாத அப்பம். ஏன்? அது கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு அடையாளம். அவர் பஸ்காவாக பலியிடப்பட போகிறார் என்ற அர்த்தம். அவர் பாவம் இல்லாதவர் என்ற அர்த்தம். புளிப்புள்ளது என்று சொல்லும் போது சபை கிறிஸ்துவனுடைய சரீரமாயிருந்த பொழுதும் இந்த உலகத்தில் அது பலவீனமானது, ஆனால் இணைக்கப்பட்டிருக்கிறது. மாவு எப்படி மாவை சப்பாத்திக்காக பிசையும் போது நன்றாக எல்லா பகுதியிலும் அது ஒரே சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, தண்ணீர் ஆனாலும் உப்பு ஆனாலும் அது கலந்து நேர்த்தியாக வர வேண்டும் என்பதற்காக எப்படி பிசைகிறோமோ அப்படி பிசைந்த மாவிலிருந்து 2 அப்பங்களை சுட்டு கொண்டு வர வேண்டும். அப்படி பிசைந்தாலும் இன்னும் சபை பரிபூர்ணமானது கிடையாது. சபை பரிபூர்ணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அதை செய்வார்கள். அதைத்தான் யூதராயினும் கிரேக்கராயினும் நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சமம் என்பதற்காகத்தான் 2 அப்பங்களை கொண்டு வருவார்கள். அதைத்தான் இவர்கள் செய்தார்கள். இப்பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். இந்த பெந்தெகோஸ்தே நாள் இன்னும் வந்த போது, இது ஆண்டவருடைய விசுவாச ரட்சிப்பிலே சரித்திர கோணம் என்பதை கவனிக்க வேண்டும். This is the divine order in the redemptive history. We need to understand, not because the disciples tarried, not because the disciples were waiting that the Spirit of God was poured upon the church. It was the divine order in salvation, the historical narrative of salvation, like how Christ had to be born up at a particular time, at the appointed time, at the fullness of time. நாம் ஏற்கனவே கலாத்தியரை படித்தோம். காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே அவர்கள் கூடி வந்தார்கள். அப்போ இந்த கடவுளுடைய ரட்சிப்பின் திட்டத்திலே ஏற்கனவே நாம் படித்தோம். 3 கோணம் ரட்சிப்பில் இருக்கிறது. நித்திய கோணம், சரித்திர கோணம், தனிப்பட்ட கோணம். There are 3 aspects that are involved in salvation. The salvation aspect,
தி இட்டர்னல் ஆங்கிள், தி ஹிஸ்டாரிக்கல் ஆங்கிள் அண்ட் பர்சனல் ஆங்கிள். தேவன் முன்குறிக்கிறார், நித்தியத்திலே அவர்களை அழைக்கிறார். கிறிஸ்து அவர்களுக்காக சரித்திரத்திலே வந்து மரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சபையிலே சரித்திரத்தில் ஒரு நாளிலே ஊற்றப்படுகிறார். பரிசுத்த ஆவியுடைய கிரியின் மூலமாக தனிப்பட்ட விதத்திலே நாம் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு கல்வாரியிலே மரித்த அவர்களை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே விசுவாசத்திலே, ரட்சிப்பிலே நித்திய கோணம் இருக்கிறது, சரித்திர கோணம் இருக்கிறது, தனிப்பட்ட ஒரு நாள் இருக்கிறது. அதே போல இந்த அப்படிப்பட்ட நியமிக்கப்பட்ட பெந்தேகோஸ்தே நாளிலே தயவு செய்து நீங்கள் ஏமாந்து போய்விடாதீர்கள். நிறைய பேர் பரிசுத்த ஞானஸ்தானத்துக்காக காத்திருக்க வேண்டும் என்று வார வாரம் கூட்டம் போடுவது மாத்திற்கு இல்லை. வேதத்தில் அதற்கு ஆதாரம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவருக்காக சீஷர்களை ஆண்டவர் காத்திருக்க சொன்னது இந்த சரித்திர கோணத்திலே பரிசுத்த ஆவியானவர் சபையின் மேல் ஊற்றப்பட வேண்டும் என்ற தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி லேவியராகும் 23ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த பண்டிகைகளினுடைய கிரமப்படி பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் கூடினார்கள். அப்படி கூடும் பொழுதுதான் அவர்கள் ஒருமனப்பட்டு கூடின பொழுது என்ன நடந்தது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். மறுபடியும் திரும்ப வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன், இது கடவுளுடைய தீர்மானத்தினுடைய அடிப்படையிலே நடந்த சம்பவம். ரட்சிப்பிலே சரித்திர கோணம் இருக்கிறது என்பதை நிறைய பேர் புரிந்து கொள்ள வேண்டும். There is a historical order perspective with regards to our salvation that we need to understand. இப்பொழுது இந்த சீஷர்கள் பெந்தேகோஸ்தே நாளிலே கூடி வந்த பொழுது என்ன நடந்தது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். அது ஒரு அருமையான வார்த்தை. ஏனென்றால் அதற்கு முந்தின அதிகாரத்திலே படித்தோம். அவர்கள் ஒருமனப்பட்டு என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் போய்விட்டார். அவர்களுக்கு பயம், இனி என்ன நடக்குமோ என்ற பயம். இருந்தாலும் ஆண்டவர் தம்மை உயிர்த்தெழுந்தவராக காண்பித்து போயிருக்கிறார். இனி அவர் தேற்றரவாளனை ஏதோ ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்று அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது 2ஆம் வசனத்தை பார்க்கலாம். 2ஆம் வசனத்திலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்ட இடத்திலே கூடினார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஒரு சில வேத பண்டிதர்கள் முந்தின அதிகாரத்திலே சொல்லப்பட்ட 120 பேரும் கூடியிருந்தார்கள். அந்த சம்பவத்திற்கும் இதற்கும் இடைவெளி இருக்கிறது, 10 நாட்கள் இடைவெளி இருக்கிறது. ஆனால் 120 பேர் கூடியிருந்தார்கள் என்று சிலர் சொல்லுகிறார்கள். சில வேத பண்டிதர்கள் இல்லை, 12 பேர், அந்த அப்போஸ்தலர்கள் 12 பேர் தான் அந்த இடத்திலே கூடியிருந்தார்கள், ஒருமனப்பட்டவர்கள் கூடியிருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு அனைத்தையும் அது நிரப்பிற்று. இந்த பலத்த காற்று முழக்கம், வானத்திலிருந்து சடுதியான முழக்கம், இந்த சம்பவத்தை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், மறுபடியும் வலியுறுத்தி சொல்லுவது, இந்த சம்பவங்களை பார்க்கும் போது உடனடியாக அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே நடந்த சம்பவத்தோடு அவர்கள் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். வேதத்தோடு ஒப்பிட வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். இந்த சம்பவம், பலத்த காற்றடித்தது அல்லது சடுதியாய் ஒரு பெரிய முழக்கம் வந்ததெல்லாம் எப்பொழுது நடந்தது என்றால், தேவன் யெகோவா மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த பொழுது நடந்த சம்பவம். இதை நீங்கள் மனதிலே வைக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. அதற்கான வேத ஆதாரங்களையும் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். இது சடுதியாக நடக்கவில்லை, திடீரென்று ஏதோ புதிதாக தோன்றவில்லை. இன்றைக்கு புதிது என்று சொல்லித்தான் நிறைய அசத்தியங்களை புகுத்துகிறார்கள். New teachings emerge in the name of new revelation. There is nothing new revelation when it comes to salvation of God. God. It is all been revealed. It has been given already, and it has the identification with the Old Testament and the New Testament. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிறது போல, முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுதையும் நிரப்பிற்று. இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும், இந்த சம்பவம், இந்த மறுபடியும் லேவியராகும் 23ஆம் அதிகாரத்திற்கு போகலாம். பஸ்கா பண்டிகை முதல் மாதம் 14ஆம் தேதி 15ஆம் தேதி சரியாக 2 நாள் கழித்து முதல் கனி, அதாவது உயிர்த்தெழுதல். பஸ்கா பண்டிகை ஆண்டவருடைய மரணம், பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லுகிறோமே, அது 2 ஓய்வு நாளுக்கு அடுத்த முதல் நாள், வாரத்தின் முதல் நாள் முதல் கனி. அப்பொழுதுதான் அசைவாட்டும் கனியை காண்பிப்பார்கள். அது
உயிர்த்தெழுதலின் பண்டிகை. அதற்கு பிறகு 7 வாரங்கள் 49 நாள் முடிந்து 50வது நாள் வாரத்தின் அந்த முதல் நாளிலே இந்த அப்பங்களை சுடுவார்கள். புளிப்புள்ள அப்பம் என்பதெல்லாம் படித்தோம். அது எப்படி மாவாக பிசைகிறது, சபை என்பது முழுமையாக இணைக்கப்படுகிற ஒரு கூட்டம் என்று படித்தோம். இந்த சம்பவம் நேர்த்தியாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது பஸ்கா பண்டிகை ஆசரித்தார்கள். அதிலிருந்து ஏறத்தாழ சரியாக அதிலிருந்து அவர்கள் எகிப்திலே பஸ்கா பண்டிகையை புசித்து புறப்பட்ட அந்த நாளிலிருந்து 7 வாரங்கள், கிட்டத்தட்ட 49 நாட்கள் கழித்து தான் சீனாய் வனாந்தரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு தம்முடைய நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அப்பொழுது பலத்த இடி முழக்கம் எல்லாம் உண்டாயிற்று என்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். நான் சொல்லவில்லை, வேதத்திலிருந்து அதை நாம் பார்க்கலாம். இந்த கணக்கு அப்படியே நேர்த்தியாக இந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு பொருந்துகிறது. மோசேக்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த அந்த நாளில், அதாவது பஸ்கா பண்டிகை அவர்கள் ஆசரித்து வெளியே புறப்பட்டு வந்து வனாந்தரத்திலே, அதற்கு பிறகு செங்கடல் வந்தது. செங்கடலை கடந்ததற்கு பிறகு அவர்கள் சீனாய் மலையில் இருக்கும்போது தேவன் அவர்களுக்கு எதை கொடுக்கிறார்? நியாயப்பிரமாணத்தையும் கட்டளைகளையும் மோசையின் மூலமாக கொடுக்கிறார். அப்பொழுது இதே போல இடி முழக்கம் உண்டாயிற்று, வானத்திலிருந்து சடிதியாய் முழக்கம் உண்டாயிற்று, பலத்த காற்று உண்டாயிற்று. அதைத்தான் யூதர்கள் பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் கடைபிடிப்பார்கள். அதைத்தான் அவர்கள் சேர்த்து அவர்கள் அனுசரிப்பார்கள். The same event is recorded in the Old Testament. As I've been telling you, the 3 festivals, the Passover that signified the death of Christ on the cross of Calvary, the perfect sacrifice. On the 3rd day he rose again, that is the first fruit, the festival of first fruit. Again we read in Leviticus 23. And then 7 weeks later, that is on the 50th day, you have the gathering of wheat, on which day you have to have the loaves of bread, loaves to be presented before God. That is exactly on that day. If we go to the Old Testament, in a minute we will go to the Old Testament narrative. Exactly the 49th day, 50th day, when God has summoned Moses to the mountain to give him the laws and precepts. Similar incident has taken place. The wind blowing and a sudden noise from heaven came when God gave the commandments, the 10 commandments as it were, to Israelites through his servant Moses. So Israelites would be remembering that on the day of Pentecost, that particular festival, that God has given his laws through Moses. தயவு செய்து யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். நாம் வேதத்தை ஆராய வேண்டும். இது வேத பாடம் தானே தவிர பிரசங்கம் கிடையாது. ஆகவே வேதத்தை நாம் கவனிப்பாக வசனங்களை அங்குமிங்கும் பார்த்து நாம் படிக்க வேண்டும். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் படிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் முதல் நாளிலே. எப்பொழுது புறப்பட்டார்கள்? 1ஆம் தேதி 15ஆம் நாள் அவர்கள் புறப்பட்டார்கள். அணியாய் புறப்பட்டார்கள். எங்கே படிக்கிறோம்? இங்கே யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு விரலை வைத்துக் கொண்டு யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதம் பிரதான மாதமாய் இருப்பதாக, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். 10ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட அது ஆரம்பிக்கிறது. அதிலிருந்து கணக்கெடுத்தால் அதே போல 14ஆம் தேதி என்ன செய்ய வேண்டும்? அதை அடிக்க வேண்டும். 6ஆம் வசனத்திலே படிக்கிறோம். யாத்திராகமம் 12:6 அதை 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்திலே அதை அடித்து 14ஆம் நாள் 10ஆம் தேதியிலே தெரிந்தெடுக்க வேண்டும். 14ஆம் தேதி அடிக்க வேண்டும். அந்த தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம். இப்படி அவர்கள் அடித்து அதற்கு பிறகு அவர்கள் அந்த அப்பத்தை புசித்ததற்கு பிறகு எகிப்திலிருந்து அவர்கள் புறப்படுகிறார்கள். அவர்கள் புறப்பட்டு வரும்போது இந்த இடத்துல புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும். புளிப்பில்லா அப்பம் என்பது பஸ்கா பண்டிகையிலே புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும். ஏனென்றால் அது கிறிஸ்துவனுடைய தூய மாசற்ற ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்திற்கு அடையாளம். அந்த சமயத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதிலிருந்து புறப்பட்டு இப்பொழுது அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். ஏறத்தாழ அதில் ஒரு 10ஆம் தேதியிலிருந்து கணக்கெடுத்தால் 10ஆம் தேதி அந்த ஆரம்பிக்கிறது. அதிலிருந்து கணக்கெடுத்தாலும் உங்களுக்கு சில நாட்கள் வருகிறது.
அதற்கு பிறகு மார்ச் மாதம், அதாவது 3வது மாதம், மார்ச் மாதம் அல்ல 3வது மாதம் 19ஆம் வசனத்திலே படிக்கிறோம். 19ஆம் வசனத்திலே 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் முதல் நாளில் ஏறத்தாழ 49 நாட்களுக்கு பிறகு, 10ஆம் தேதி கணக்கெடுக்கலாம், பஸ்கா பண்டிகை அனுசரிக்கிறதுல துவக்கத்திலிருந்து ஏறத்தாழ 49 நாள் கழித்து சீனாய் வனாந்தரத்திலே அவர்கள் சேர்ந்தார்கள். பொதுவாக யூதர்கள் நாம் நாட்களை கணக்கிடுவது போல சூரியனை மையமாக வைத்து கணக்கிடுவது கிடையாது. உலகத்துல ரெண்டு விதமான கணக்குகள் நாட்களை பொறுத்தளவிலே, அந்த நாட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தளவிலே சூரியனை மையமாக வைத்து கணக்கிடுவது. அதுலதான் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் என்று ஒரு தோராயமாக அவர்கள் சொல்வதற்கு காரணம், சூரியனை சன் சோலார் கேலண்டர், லூனர் கேலண்டர், லூனர் என்று சொன்னால் சந்திரனை மையமாக வைப்பது, சந்திரன் சுத்துகிறதை மையமாக வைத்து கணக்கிடுவதுதான் இன்றைக்கு நிறைய தெய்வங்கள், நிறைய மதங்களில் அப்படி இருக்கிறது. யூதர்களும் சந்திரனுடைய சுழற்சியை வைத்துத்தான் அந்த நாட்களை மாற்றினார்கள். ஆகவேதான் நமக்கு பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லப்படுவதும் லெந்து காலம் என்று சொல்லப்படுவதும் வருஷ வருஷம் மாறிக்கொண்டே வருகிறது. ஏனென்றால் அது சூரியனை மையமாக வைத்து, சூரிய கேலண்டர் கிடையாது, சந்திரனை மையமாக வைக்கிற கேலண்டர். ஆகவேதான் அந்த பிறை மாறுகிறதை பொறுத்த அளவிலே அது மாறுவதனாலே தான் வருஷ வருஷம் நமக்கு அந்த 40 நாள் அந்த லெந்து காலம் என்பதோ அதை அனுசரிக்கிறோம் இல்லையா, அது 2வது கேள்வி. ஆனால் அந்த லெந்து கால பெரிய வெள்ளிக்கிழமை என்பதும் உயிர்த்தெழுந்த பண்டிகை என்பதும் அந்த அடிப்படையிலே மாறுகிறது. ஆகவேதான் அந்த அடிப்படையிலே 49 நாட்களுக்கு பிறகு அவர்கள் சீனாய் வனாந்தரத்தில் இருக்கும்போது நான் சொல்ல வருவது, மோசேக்கு தேவன் என்ன செய்கிறார், நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் போது என்ன நடந்தது என்று பார்க்கலாம். அந்த வசனங்களை நீங்கள் தயவுசெய்து திருப்பி பார்ப்பது நல்லது. 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கலாம். யாத்ராகம் 19:16. 3ஆம் நாள் விடியற் காலத்துல, இந்த 3ஆம் நாள் என்பது கிட்டத்தட்ட அந்த 49வது நாள், நாம் சொல்லுகிற பஸ்கா பண்டிகை அந்த ஆயத்தத்திலிருந்து 49 நாள் கழித்து இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. கவனிக்கிறோமா? இதே சம்பவம் தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. பலத்த மின்னல், கார்மேகம், எக்கால சத்தம் உண்டாயிற்று. அதே போல 18ஆம் வசனத்தை பார்க்கலாம். கர்த்தர் சீனாயின் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அக்னி மதினால நாவல்கள் இருந்தது என்று அடுத்த வசனத்திலே படிக்கிறோம். 3ஆம் வசனம் அப்போஸ்தலர் 2:3 அக்னிமயமான நாவுகள் இருந்தது. இங்கே தேவன் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. கிட்டத்தட்ட அந்த மலை அதிரத்தக்கதான ஒரு சம்பவம் அங்கே நடந்தது. இதைத்தான் இங்கே நாம் படிக்கிறோம். அந்த வீடு கிட்டத்தட்ட இப்பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திற்கு வரும். இதே அந்த நாளிலே நடந்த சம்பவம் தான் மோசேக்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த அந்த நாள். அதே நாளிலே பெந்தெகோஸ்தே நாளிலே இவர்கள் கூடுகிறார்கள். அப்பொழுது 2ஆம் வசனத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:2 பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அங்கே மலையை சுற்றிலும் அந்த கர்த்தருடைய மகத்துவத்தினுடைய காட்சி காணப்பட்டது. இங்கே வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இங்கே யாத்ராகம் 19 அக்னி இறங்கினது, புகைக்காடாய் இருந்தது. அதே போல மின்னல்கள், பலத்த எக்காலம் போன்ற சத்தங்கள் உண்டானது. அதே சம்பவம் தான் இந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அங்கே அந்த மலையை நிரப்பினது, இங்கே இந்த வீட்டை நிரப்பினது. அந்த மலை என்பது, சீனாய் மலை என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தம்முடைய நியாயப்பிரமாணத்தை கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையின் மக்களாக அவர்களை அழைத்தது அந்த சம்பவம். அதே போல இந்த வீடு முழுவதையும், அவர்கள் தங்கியிருந்த வீடு முழுவதையும் அந்த கடவுளுடைய மகிமை ஒரு பலத்த காற்று போல, அக்னிமயமான நாவுகள் போல அது காணப்பட்டது. முழு சபையும் உள்ளடக்கியது. நன்றாக கவனியுங்கள், முழு சபையும் உண்டாக்கியது. எப்படி மோசேக்கு தேவன் கொடுத்த அந்த சம்பவம், மோசே மாத்திரம்தான் போக முடியுது, எல்லாரும் போக முடியவில்லை. அதையும் ஞாபகம் கவனிக்க வேண்டும். ஜனங்கள் யாரும் வர முடியாது. மோசே ஜனங்கள் பிரதிநிதியாக அங்கே போய் நிற்கிறார். அப்பொழுது சபை முழுவதற்கும் தேவன் தம்முடைய கட்டளைகளை, கற்பனைகளை, நியாயங்களை கொடுக்கிறார். அதை மோசே வாங்குகிறான்.
சபை முழுவதுக்குமானது. மோசேக்கு மாத்திரம் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மோசே கடவுளிடத்திலே அந்த பலகைகளை பெற்றது, கற்பனைகளையும் நியாய பிரமாணங்களையும் பெற்றது அவனுக்குரியது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் சமஸ்தத்திற்கும் உரியது. அதே போல இந்த வீடு முழுவதும் பெந்தேகோஸ்தே நாளிலே சபையிலே சரித்திரத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற அந்த பெந்தேகோஸ்தேனுடைய அனுபவமானது சபை முழுவதற்கும் அந்த பிரதிநிதிகள் அதை அனுபவித்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமானது. சபை முழுவதற்கு, அந்த வீடு முழுவதும் நிரப்பி இருக்குது என்று சொன்னால், வேதத்திலே சபைக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல நாம் இன்னொரு காரியத்தையும் கவனிக்கிறோம். சபை என்பது கட்டிடம் கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் பில்டிங், இட் இஸ் தி ஹவுஸ் ஆஃப் காட். அதைத்தான் வீடு முழுவதும் என்று சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதை கவனிக்க வேண்டும். ஆகவே அந்த வீடு முழுவதும் நிரப்பினது என்றால் சபை முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஞானஸ்நானத்தினை நிரப்பினார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த வீடு முழுவதையும் நிரப்பினார். அந்த வீடு என்ன கட்டிடமா? இல்லை, கட்டிடம் கிடையாது. வீடு என்பது கர்த்தருடைய வாசஸ்தலம், அவருடைய சபை என்று வேதம் சொல்லுகிறதே. நாம் சில வசனங்களில் இதுதான் வசனங்களோடு பொருத்தி படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், தேவனுடைய சபையை வீடு என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கலாம். வசனத்தை பொருத்தி படிக்கலாம். இதே இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த வீடு என்கிற அதே வார்த்தை தான் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது வீடு என்றால் அது இடம் அல்ல, முழு சபையையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் விசுவாசிகள் எல்லாரையும் நிரப்பிற்று என்பதனுடைய அர்த்தம் தான் இது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 3:15 தீமோத்தேயு பவுல் எழுதுகிறார், தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே, இந்த வீட்டில் என்கிற வார்த்தை தான் அப்போஸ்தலர் 2:2 அந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று என்ற வார்த்தை. தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு என்றால் சபை, கட்டிடம் அல்ல. அந்த முழு அமைப்பு, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு இன்னொரு அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே சபையினுடைய பிரதிநிதிகளாக அப்போஸ்தலர்கள் 11 பேரோ 12 பேரோ அல்லாவிட்டால் 120 பேரோ அவர்கள் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள், அல்லாவிட்டால் காத்திருந்தார்களே அந்த தேவனுடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்திலே அவர்களை இணைத்துக் கொள்வதற்காக. அந்த வீடு முழுவதும் நிரப்பினது என்று சொன்னால் சபையினுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் அங்கே இருந்த பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற கடைசி அவர் வருகிற வரையிலே அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லா விசுவாசிகளையும் உள்ளடக்கிய அந்த சபை முழுவதையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் நிரப்பிற்று என்பதுதான் அதனுடைய அர்த்தம். நாம் தொடர்ந்து படிக்கும் போது இன்னும் அதை விளங்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொன்னார்? 1ஆம் அதிகாரத்திற்கு இப்பொழுது வரலாம். 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார் 4ஆம் 5ஆம் வசனத்திலே, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களே, அன்றியும் அவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அது யாருக்கு சொல்லுகிறார்? அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் யார்? சபையினுடைய பிரதிநிதிகளாக அந்த வீடு என்று சொல்லப்படுது. அவர்களை நிரப்பினார்கள் என்று சொல்லவில்லை. இந்த வீட்டை சில நாளைக்குள்ள பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அந்த ஞானஸ்நானம் என்னவென்றும் பார்க்கலாம், அந்த அர்த்தத்தையும் பார்க்கலாம். இப்போ இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட, நான் போவேனேயானால் பிதா வருவார் என்று சொன்னாரே, அந்த பழைய ஏற்பாடு அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையோடு சம்பந்தப்பட்டது. 7 வாரங்கள் கழித்து அந்த பண்டிகையினுடைய தொடர்ச்சி, அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். இப்பொழுது அதுதான் இங்கே நடக்கிறது. அந்த வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இங்கே காற்று என்கிற வார்த்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே காற்று என்கிற நியூமா என்று சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த அசைவாடுதல் என்பது காற்று என்பது நூமா என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நிக்கோதேமிடத்திலே ஆண்டவர் பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய செயலை பற்றி பேசுகிறார். இதே வார்த்தை தான் அங்கே இருக்கிறது. இங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பலத்த காற்று என்ற இந்த நூமா என்கிற அந்த கிரேக்க பதம் தான். இப்பொழுது யோவான் 3ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். பரிசுத்த ஆவியானுடைய கிரியை பற்றி ஆண்டவர் நிக்கோதேமுக்கு சொல்லும் போது என்ன சொன்னார்?
யோவான் 3:8 காற்றானது நியூமா தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்னிடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ, த சேம் நூமா, ஆவி அசைவாடுதல், அந்த ஆவினால் பிறந்த எவனும் அப்படியே இருக்கிறான். இதைத்தான் பரிசுத்தாவியானவருடைய கிரியை என்று சொல்லுகிறோம். பரிசுத்தாவியானவர் தம்முடைய இஷ்டப்படி, தம்முடைய விருப்பப்படி அவர் மனித உள்ளங்களிலே செயல்படுகிறார் என்பதை பற்றி படிக்கிறோம். ஆகவே அந்த பலத்த காற்று அடிக்கும் போது வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இதைத்தான் பரிசுத்தாவியானுடைய ஞானஸ்நானத்தின் நிறைவு என்று படிக்கிறோம். வீடு என்பது என்னவென்று படித்தோம். வீடு என்பது முழு சபையும் குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே மோசையின் மூலமாக இஸ்ரவேல் முழுவதுக்கும் ஒரு மனிதர் கூட, சிறியவர்கள் பேர் ஆண்டவர் அதிலே சொல்லுவார், உங்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் வாலிபர்கள் யாரா இருந்தாலும் சரி இந்த கற்பனைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார். அதை மோசையின் மூலமாக தேவன் கொடுக்கும் போது சமஸ்த சபையாகி இஸ்ரவேலுக்கும் கொடுத்தது போல, அப்பொழுது அந்த இடிமுழக்கம், அந்த காற்று, அந்த அக்னியான அந்த கடவுளுடைய மகிமை இறங்கினதை போல இந்த இடத்திலே அந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று என்றால் சபை முழுவதையும், சபை என்றால் இது 1 தீமோத்தேயுவிலே படித்தோம், கிறிஸ்துவனுடைய சபை, தேவனுடைய சபை, அது ரட்சிக்கப்பட்ட படப்போகிற கூட்டம். இதைத்தான் எபிரேயாக்கியன் அருமையாக சொல்லுகிறார். நீங்கள் எங்கே வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லுகிறார். எபிரேயாக்கியன் சொல்லுகிற அந்த அழைப்பை பாருங்கள். நீங்கள் எங்கே வந்து சேர்ந்தீர்கள்? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது, நீங்கள் யாரிடத்திலே வந்து சேர்ந்தீர்கள்? எபிரேயர் 12, 18, 19 வசனங்கள். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்றாகிய வெயிலிடத்திற்கும் எக்காலத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. ஏனென்றால் மோசே அதை குறித்து என்ன செய்தான்? பயந்து அவன் என்ன செய்கிறான்? அவன் யோசிக்கிறான். அப்படி பார்க்கும்போது அவருடைய சத்தம் 26ஆம் வசனத்திலே பூமியை அசைய பண்ணிற்று. அந்த சம்பவத்தை சொல்லுகிறார். மோசேனுடைய காலத்திலே நடந்த சம்பவம். நீங்கள் சீயோன் மலையினிடத்தில் வந்தீர்கள். சீயோன் மலை என்றால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். எப்படி மோசையின் மூலமாக சீயோன் மலையிலே எல்லா ஜனங்களுக்கும் கடவுளுடைய வார்த்தை ஒரு முறை கொடுக்கப்பட்டதோ, அதே போல பரிசுத்தாவியானவர் ஒரு முறை சபையிலே ஊற்றப்பட்டார். அந்த வீடு முழுவதும் பரிசுத்தாவியானவருடைய காற்று என்பதனுடைய அடையாளத்தை பார்த்தோம். பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார். இதைத்தான் பரிசுத்தாவியானவருடைய ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட பரிசுத்தாவினுடைய ஞானஸ்நானத்தினுடைய நிறைவேறுதல் தான் முழு சபைக்குமானது. அந்த குறிப்பிட்ட கூட்டத்திற்கு மாத்திரமல்ல, முழு சபைக்குமானது என்பதை பற்றி நாம் படிக்கிறோம். இதில் இன்னொரு காரியத்தை கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலரிலே 4 இடத்துல ஏறத்தாழ இந்த மாதிரி பரிசுத்தாவினுடைய ஞானஸ்நானத்தை அபிஷேகத்தை பெற்றார்கள் என்று இருக்குது. அதற்கு காரணம், நீங்கள் பரிசுத்தாவினிடத்தில் வரும்போது நீங்கள் காத்திருங்கள். பரிசுத்தாவினிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமிலும் ஒரு முதல் இடம், எருசலேமிலே, யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும் பூமியின் கடைசிக்கு சாட்சியா இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 28 அதிகாரத்திலே இதுதான் நடந்தது. முதல்ல எருசலேமிலே இந்த சம்பவம் நடந்தது. அதற்கு பிறகு யூதேயா முழுவதிலும் நடந்தது. 8ஆம் அதிகாரம் வரும்போது, ஏறத்தாழ 8ஆம் அதிகாரம் பக்கம் வரும்போது முதல் 7 அதிகாரங்கள் எருசலேமில் நடந்த சம்பவம், 6 அதிகாரங்கள். அதற்கு பிறகு 8ஆம் அதிகாரம் வரைக்கும் யூதேயா முழுவதிலும் அங்கே நடந்த சம்பவம். 8ஆம் அதிகாரத்திலே சமாரியாவிலே அது ஊற்றப்பட்டது. அதற்கு பிறகு 10ஆம் அதிகாரத்திலே கொர்நேலியா வீட்டில் இருந்து புறஜாதிகள் உலகம் எங்கும் பரவிற்று. அதை நாம் இன்னொரு ஆண்டு சித்தமானால் இன்னொரு பாடமாக படிக்கலாம். இப்படி பரிசுத்தவான்களிடத்தில் வரும்போது அந்த நாள் குறிப்பிட்ட நாள், கடவுளுடைய நியமப்படியான நாள், ரட்சிப்பின் திட்டத்திலே பரிசுத்தாவியான சபையில ஊற்றப்பட வேண்டிய நாள். அந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. வீடு முழுவதும் என்பது கிறிஸ்துவை எத்தனை வருஷ காலம் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த சபையை உள்ளடக்கினது. சபை என்பது நித்தியமானது. அந்த சபையினுடைய பரிசுத்தாவியானுடைய நிறைவைத்தான் அந்த நாளிலே அவர்கள் ருசித்தார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே, பூமியின் கடைசி. அப்போஸ்தலர் 28 அதிகாரங்கள் நன்றாக நேர்த்தியாக பிரித்து படித்தால் இந்த 4 இடங்களிலே எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று அறிவிக்கப்பட்டார், பரிசுத்தாவின் எப்படி கிரியை செய்தார் என்று இருக்கிறது. ஆகவேதான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம்,
ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் அந்த பெந்தெகோஸ்து நாளிலே நடந்த அந்த வீடு முழுவதும் நிரப்பப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை பெற்றவர்கள் என்பதைத்தான் ஏற்று விசுவாசிக்கிறோம். ஆகவே அது இரண்டாவது அனுபவம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு நாம் விசுவாசத்தை பலப்படுவதற்கு, ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான அனுபவம் கிடையாது. அதுல அந்நிய பாஷை பேசினால்தான் பரலோகத்திற்கு போக முடியும் என்பதற்கான அடையாளம் கிடையாது. அந்நிய பாஷை பேசினால்தான், ரட்சிக்கப்பட்ட அந்நிய பாஷை பேசினால்தான் பரலோகம் போக முடியும் என்றால் 1 கொரிந்தியர்ல அந்த பிரச்சனை இருந்தது சபையில. அதனாலே பவுல் அதை எழுதுகிறார். எபேசு நிருபத்திலேயோ, கலாத்திய நிருபத்திலேயோ, கொலோசிய நிருபத்திலேயோ, தெசலோனிக்க நிருபத்திலேயோ அந்த மாதிரி வார்த்தைகள் கிடையாது. இந்த சத்தியம் கிரமமாக இருந்தால்தான் அதுதான் சத்தியம். மனம் திரும்புதலை பற்றி அந்த நிருபங்களில் இருக்கிறது, விசுவாசத்தை பற்றி இருக்கிறது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறதை அறிகிறதை பற்றி இருக்கிறது. ஆனால் எல்லா நிருபங்களிலும் இது அடிப்படை என்றால் பரலோகம் போவதற்கு இப்படி அந்நிய பாஷை பேசினால்தான் பரலோகம் போக வேண்டும் என்ற வலியுறுத்தப்பட்டால் கண்டிப்பாக எல்லா நிருபங்களிலும் அது எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எது அவசியம்? மனம் திரும்புதல். பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலினாலே வரக்கூடிய மனம் திரும்புதல் தான் அடிப்படை. அதனுடைய அடிப்படையிலே நாம் எப்படி ஞானஸ்நானம் அடைகிறோம் என்பதை நாம் பார்த்து முடிக்க போகிறோம். அதைக்கான சில வசனங்களை பார்க்கலாம். எப்படி ஞானஸ்நானத்தில் பரிசுத்தருடைய ஞானஸ்நானத்தை பெறுகிறோம், அந்த சம்பவத்தை நாம் தொடர்ந்து பின் அடுத்த வாரத்திலே படிக்க போகிறோம். இப்பொழுது பரிசுத்தருடைய ஞானஸ்நானம் எப்படி வருகிறது என்பதை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். How the baptism of the Holy Spirit takes place or does take place. How does it occur in a believer's life? 1 Corinthians 12. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்த போது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்திலே மனதை செலுத்தினீர் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆனால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல முடியாது என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கடந்த வாரத்தை நாம் படித்தோம். மற்றவர்கள் நிறைய பேர் இயேசுவை கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லுகிறார்கள். கடைசி நாளிலே கட்டாயத்தின் பேர்ல சொல்லுவார்கள். ஆனால் வெளியே பாதிப்பினாலே சொல்லுவார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியுடைய கிரியினாலே உள்ளத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சகர், என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்று சொல்லக்கூடியது பரிசுத்த ஆவியானவருடைய செயலின் மூலமாகத்தான் நடைபெற முடியும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? பாவ உணர்வை கொண்டு வந்து கிறிஸ்துவனுடைய கல்வாரி மகத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பித்து நம்மை மறுபிறப்பு அடைய செய்து கிறிஸ்துவின் சரீரத்திலே நம்மை சேர்க்கிறார். இதைத்தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறோம். When the Holy Spirit comes, He convicts us of our sin, and from within we acknowledge that Jesus Christ is Lord and He is my Savior. On that basis, it is the work of the blessed Holy Spirit God to incorporate the believing hearts into the body of Christ. கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே நம்மை இணைப்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஞானஸ்நானத்தினுடைய அடையாளம். அதுதான் அன்றைக்கு நடந்தது. அந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அந்த வீடு என்பது சபை. சபைக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. விசுவாசிகளை கிறிஸ்துவின் மந்தையிலே, கிறிஸ்துவின் சரீரத்திலே இணைப்பதைத்தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறோம். உதாரணமாக சபையிலே ஞானஸ்நானம் என்று சொன்னால், ஞானஸ்நானம் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் இன்றைக்கு நிறைய பேர் கொடுக்கிறார்கள். சபைக்கு வந்துவிட்டால் ஞானஸ்நானம் கொடுத்து விடுகிறார்கள். அதற்கு சிலர் காரணம் சொல்லுகிறார்கள். சபைக்கு வந்துவிட்டால் ஞானஸ்நானத்தை கொடுத்து விட்டால் அவன் எங்கும் போக மாட்டான், அது வேதத்திற்கு புறம்பானது. அந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. மனம் திரும்பினவர்களுக்கு தான் ஞானஸ்நானம். இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். அப்ப ஞானஸ்நானம் எடுத்து பிறகுதான் அவர்கள் சபையில சேர்க்கப்படுகிறார்கள். அதுதானே சபையினுடைய வழக்கம். அது வெளி அடையாளம். ஞானஸ்நானம் ஒரு அடையாளம். ஆனால் அதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவர் பாவியை மனம் திரும்ப செய்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை, ஜீவனுள்ள விசுவாசத்தை கொடுத்து கிறிஸ்துவின் சரீரத்திலே சேர்க்கிறார். அதனுடைய அடையாளம் தான் ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் சபையிலே சேர்க்கப்படுகிறோம். அதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் ஒருவர் முழு அங்கத்தினராக இருக்க முடியாது. சபைக்கு வரலாம், சத்தியத்தை கேட்கலாம். ஆனால் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதனுடைய அடிப்படையிலே அதனுடைய அடையாளமாகிய வெளி அடையாளமாகிய ஞானஸ்நானத்தின் மூலமாகத்தான் ஒருவர் சபையினுடைய அங்கமாக வெளியாக சேர்க்கப்படுகிறார். அது ஏற்கனவே என்ன நடந்திருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் அந்த மனம் திரும்புதலை கொண்டு வந்து கிறிஸ்துவின் சரீரத்தை சேர்க்கிறார் என்பதனுடைய வெளி அடையாளம் தான்
ஞான ஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டேன், அவருடைய மரணத்தோடு நானும் இணைக்கப்பட்டேன், அவருடைய உயிர்ச்செழுதலே நானும் இருக்கிறேன் என்பதை பரிசுத்தருடைய கிரியினாலே நாம் ஏற்றுக்கொண்டு அதனுடைய அடிப்படையிலே கிறிஸ்துவின் சரீரத்திலே சேர்க்கப்படுகிறோம். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற ஞான ஸ்நானம். What is the baptism of the Holy Spirit? What do we mean by that? Like how through baptism people are taken in as church members. That is an outward sign. But before which there is an experience that takes place upon the conviction, the working of the Holy Spirit. A man or a woman believes, trusts that Jesus Christ is my Lord and I am a sinner. I cannot stand before the holy God. There is a wedge between God and me. Only through the merit of Christ that I become a child of God. That is the work of the Holy Spirit, through which you and I, the believers who trust Christ for their salvation, are incorporated into the body of Christ through the inner work of baptism. That the symbol of it is the outward act of baptism. So baptism doesn't save anybody. Baptism is a symbol of someone who has already been saved. Not to be saved, but already you have been saved. That is the symbol idea behind baptism. Who does the work? The Holy Spirit God, who incorporates the believers, those who trust Christ, those who accept the work of the Holy Spirit. The Spirit of God brings them alive and join them into the body of Christ, the church for which Christ is the head. சில வசனங்களை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6:17. இந்த வசனங்கள் அழுத்தமான வசனங்கள். 1 கொரிந்தியர் 6:17. 1 Corinthians 6:17. அந்தபடியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவரும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான். Through the work of the Spirit you become one in Christ. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாயிருக்கிறான். What is the Spirit? What does that Spirit? That is the Spirit of God. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்தில் செய்த ஜெபம் என்ன? பிதாவை நோக்கி ஜெபந்தார், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் நம்மில் இருக்க நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எப்படி நம்மோடு சேர்க்கப்பட முடியும்? மனம் திரும்புவதன் மூலமாக, மனம் திரும்பி விசுவாசிப்பதன் மூலமாக. அதை யார் செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவர் தான் செய்ய முடியும். அதைத்தான் பேப்டிசம் என்று சொல்லுகிறோம். அதனுடைய வெளி அடையாளம் தான் தண்ணீரிலே முழுகிற ஞானஸ்நானம், அல்லவட்டால் தண்ணீர் ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறோம். இந்த அனுபவம் பெறாவிட்டால் வெளியிலே ஞானஸ்நானம் எடுப்பது ஏமாற்று வேலை. தயவுசெய்து உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். இன்றைக்கு எங்களுடைய சபையிலே வந்து ஞானஸ்நானம் எடுத்தால் தான் பரலோகம் போக முடியும் என்று சொல்லுகிற கூட்டங்கள் உண்டு. இப்படியே ஞானஸ்நானம் எடுத்தால் தான் நீங்கள் பரலோகம் போக முடியும் என்று சொல்லுகிற கூட்டம் உண்டு. அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். வேதத்தினுடைய அதிகாரத்தின்படி சொல்ல விரும்புகிறேன். ஞானஸ்நானம் உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. எங்களுடைய இங்கிலீஷ் சபை கொடுக்கிற ஞானஸ்தானம் உங்களை பரலோகத்திலே போய் சேர்க்காது. எந்த சபை கொடுக்கிற ஞானஸ்தானம் உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் பெறப்பட்டவர்களாக கிறிஸ்துவின் சரீரத்திலே இணைக்கப்பட்டவர்கள் தான் வெளி அடையாளமாக தண்ணீரிலே முழுகி இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட்டு விட்டேன், அவர் என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பதை ஒத்துக்கொண்டு விட்டேன், அவர் உயிர்த்தெழுந்த பொழுது நானும் புதிய மனுஷனாக உயிர்த்தெழுந்தேன் என்ற அந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையிலே வெளி அடையாளமாக செய்யப்படுவதுதான் தண்ணீர் ஞானஸ்நானமே இல்லாமல் வேறு கிடையாது. ரோமர் 6ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் தண்ணீர் ஞானஸ்நானத்தை பற்றி பவுல் சொல்லவில்லை. தண்ணீர் ஞானஸ்நானத்தினுடைய உள் அடையாளமாகிய பரிசுத்த ஆவியானவரால் கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒரு பாவி மனம் திரும்ப பொழுது இணைக்கப்படுகிறாரே அதை சொல்லுகிறார். ரோமர் 6ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். Romans 6 is not about the literal water baptism. It is the symbol of how the baptism takes place even before we enter into the baptistry to be baptized. That is a symbol, the symbolic, the realness of baptism, after which we undergo the sacrament or the idea of baptism. நாம் என்ன படிக்கிறோம்? 3ஆம் வசனத்தை பார்க்கலாம். ரோம சபைகளை பார்த்து சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும்
அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? கிறிஸ்து மரணத்துக்குள்ளாக எப்படி ஞானஸ்நானம் பெற முடியும்? அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் பாவி என்ற உணர்வை கொண்டு வந்து கிறிஸ்துவின் மரணத்தினாலே நமக்கு விடுதலை உண்டு என்று சொல்லுகிறதைத்தான் இந்த இடத்திலே பவுல் சொல்லுகிறார். அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று அறியீர்களா? ஆகவேதான் 4 வசனத்தை பார்க்கலாம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். எப்பொழுது கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம்? கிறிஸ்து மரித்து அவரை கல்லறையை போட்டபோது நாமும் போடோமா? இல்லை. அதை விசுவாசிக்கிறோம். கிறிஸ்து கல்லறைக்குள்ளாக போனது என்னுடைய பாவத்திற்காக போனார். நான் கல்லறைக்கு போக வேண்டியதற்கு பதிலாக அவர் போனார். ஆகவே அவர் கல்லறைக்கு போகும் பொழுது அந்த விசுவாசத்தினாலே நாமும் கல்லறைக்கு போனவர்கள் என்று அர்த்தமாகிறது. அந்த விசுவாசம், அந்த உணர்வு, நானும் எனக்காக கிறிஸ்து கல்லறைக்கு போனார் என்ற உணர்வு எங்கே எப்போ யாருனாலே வருகிறது? பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம் அது வர முடியும். இல்லாவிட்டால் ஒருவனும் கர்த்தர் என்று அறிக்கையிட முடியாது. அதைத்தான் பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறோம். அதனுடைய அடிப்படையிலே தான் வெளிப்படையான ஞானஸ்நானத்தை நாம் எடுக்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தையும் பார்க்கலாம். கலாத்தியர் 2 அதிகாரம் 2வது வசனம். Galatians chapter 2 and verse 12. அங்கேயும் இந்த அந்த ஞானஸ்நானத்துக்கு மன்னிக்கும் கொலோசியர் 2 அதிகாரம் 12வது வசனம். It is Colossians chapter 2 and verse 12. ஞானஸ்நானத்தினாலே, கொலோசியர் 2:12, ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும். எப்பொழுது அடக்கம் பண்ணப்பட்டோம்? கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டோம். நாம் அடக்கம் பண்ணப்படவில்லையே. மறுபடியும் என்ன நம்புகிறோம்? என்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போது எனக்கு வர வேண்டிய தண்டனை எடுத்து அவர் மரித்தார். பின்பு அவர் உயிர் தெழுந்தார். ஏன் அவர் மரித்தார்? ஏன் கடல் அடக்கம் பண்ணப்பட்டார்? என்னுடைய பாவத்திற்காக, எனக்கு என்னுடைய பாவத்திற்கு வர தண்டனைக்காக மரித்தார். இந்த உணர்வை கொண்டு வருவது யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு பாவியை மனம் திரும்ப செய்து மறுபிறப்பை கொடுத்து மனம் திரும்புதலை கட்டளையிட்டு இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக கல்லறைக்குள்ளாக போனார் என்ற விசுவாசத்தை கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர். இல்லாவிட்டால் அதை செய்ய முடியாது. அதைத்தான் மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். அந்த செயலை செய்வது யார்? நாம செய்ய முடியாது. என்றால் நிறைய பேர் ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொன்னார், உங்களை ஒரு காலம் அறியேன்னு சொல்லிட்டார். ஆனால் ஆண்டவரே என்று கூப்பிட்டால் மாத்திரம் அவர்கள் உண்மையான விசுவாசிகள் கிடையாது. பரிசுத்த ஆவியானவருடைய செயலின் மூலமாக பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் இனி ஒரு நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானுடைய கிரியையினாலேதான் நாம் கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்படுகிறோம். அவருடைய சரீரத்தோடு நாம் இணைக்கப்படுகிறோம். அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட போது நாமும் அதிலே அடக்கம் பண்ணப்பட்டோம் என்ற நிச்சயத்தை பெறுகிறோம். இதைத்தான் பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறோம். 1 பேதுரு 3 அதிகாரம் 21 வசனம். 1 Peter chapter 3 and verse 21. 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது, அதாவது தண்ணீர் ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறோம், அதானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. மாம்ச அழுக்கை நீக்குகிறது அல்ல, அது தண்ணீர் ஞானஸ்நானம். ஆனால் உண்மையான ஞானஸ்நானமானது தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினாலே உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அந்த ஆவியானவருடைய செயலைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் 18ஆம் வசனத்தில். அந்த ஆவியானவர் கொண்டு வருகிற அந்த உண்மையான மனசாட்சி புதுப்பிக்கப்படுகிற உடன்படிக்கையின்படியாகத்தான் நாம் பரிசுத்தாவினுடைய ஞானஸ்நானத்தை பெறுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு பரிசுத்தாவினுடைய ஞானஸ்நானம் என்பது 2வது அனுபவம் என்று சொல்லுவதையோ, ரட்சிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக பரிசுத்தாவினுடைய ஞானஸ்நானத்தை பெற்று அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேச வேண்டும் என்பது வேதத்திலே இடமே கிடையாது. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் ரட்சிப்பின் திட்டத்திலே சரித்திர கோணத்திலே பரிசுத்த சபையிலே ஊற்றப்பட வேண்டியது எப்படி இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும், அதை செய்ய நடைபெற வேண்டும். அதை அவர்கள் அந்த நாளிலே ஒரு வீட்டிலே கூடியிருந்தார்கள், ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். அந்த வீடு முழுவதும் நிரப்பப்பட்டது. அது மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் முழு கூட்டத்தாருக்கும் சந்ததிகளுக்கும் தேவன் கொடுத்த அந்த
கற்பனை நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் போது வந்த அந்த சம்பவங்கள், அக்கினி, காற்று, அந்த பலத்த இடிமுழக்கம், அதே சம்பவம் அதே நாளிலே பெந்தெகோஸ்தே நாள் நடந்தது. அந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. எப்படி சீனாய் மலை முழுவதும் தேவனுடைய மகிமை நிரப்பிற்றோ அதே போல பெந்தெகோஸ்தே நாளிலே வீடு முழுவதும் நிரப்பிற்று. எப்படி மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் அந்த சந்ததிகளுக்கும் நித்தியமான உடன்படிக்கையாக கொடுக்கப்பட்டதோ அதே போல அந்த வீடு முழுவதும் பெந்தெகோஸ்தே நாளிலே நிரப்பப்பட்ட ஆவியானவருடைய அருள்மாறி ஊற்றப்பட்டது. சபை கடைசி விசுவாசிக்கும் சேர்த்து பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். பரிசுத்தருடைய கிரியினாலே மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவர்களை அவருடைய மரணத்தோடு இணைக்கிறார். அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட போது நாமும் அவருடைய சரீரமாக அடக்கம் பண்ணப்பட்டோம். அவர் உயிர் தெழுந்த போது நாமும் புதிய மனிதர்களாக உயிர் தெழுந்தோம். அதனுடைய வெளி அடையாளம் தான் ஞானஸ்நானம். ஆகவே பரிசுத்தருடைய ஞானஸ்நானம் என்பது வெளி அடையாளமான ஞானஸ்நானம் அல்ல, வெளி அடையாளமான ஒரு வினோதமான அனுபவம் அல்ல. இந்த மறுபடியும் நாம் தொடர்ந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3, 4 அந்த மற்ற வசனங்களை படிக்கும் போது இன்னும் தெளிவாக அதை புரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த சத்தியங்களை கேட்ட நீங்கள் ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய அபிப்பிராயங்கள் இருந்தால் தயவு செய்து நீங்கள் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் நீங்கள் அனுப்பி தரலாம். நாம் இன்னும் தெளிவடைய தேவன் தாமே இந்த வார்த்தையின், இந்த ஜீவனுள்ள வார்த்தையின் ஆசிரியராகி பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு